வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். 2 நாளாக என் பாப்பாவோட லஞ்ச் பேக் வீடியோ வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நேற்று வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போகலை, முந்தா நேற்று நான் எடுக்க மறந்துட்டேன். இன்றைக்கி வந்து எடுத்துட்டேன். பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு தேங்காய் சாப்பாடு வந்து பண்ணியிருந்தேன். டிஃபன் பாக்ஸுக்கும் அதுதான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அவங்களுக்கு ரசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஆல்ரெடி நான் ரசம் வைக்கிறது தான் 2-3 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா தாளித்த சாப்பாடு பிரியாணி இதே மாதிரி தான். இன்றைக்கி வந்து ரசமும் வச்சுட்டேன். பாப்பா கேட்டனால பாப்பாவுக்கு வந்து பழைய டிஃபன் பாக்ஸில் 2 டிஃபன் பாக்ஸாக வந்து நான் பேக் பண்ணிட்டேன். அதோட எப்பவும் போல் ஸ்நாக்ஸும் உங்களுக்கு எடுத்து வச்சாச்சு. டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு 2 இதில். பாப்பா கேட்டாங்க, ஏம்மா பழைய டிஃபன் பாக்ஸில் போடுறேன் அப்படின்னு. 2 பாக்ஸில் போட்டிருக்கேன் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பேக் பண்ணிவிட்டு கையோட கொடுத்தும் விட்டுட்டேன். மொட்டைப்பை பற்றி தலையில் பூவும் வந்து இப்போ ஸ்டிஃபாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கத்தான் ஜாதி பூ வாங்கிட்டு வந்தாங்க, பாப்பாவுக்கு தனியாக வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு முல்லைப்பூ பச்சை முல்லை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க டேடி செருப்பு போட்டு விட்டுட்டு பாப்பா வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. நேற்று வந்து அவங்களுக்கு ஹோம்ஒர்க் எதுவும் இல்லாதனால ஜாலியாக கிளம்பிட்டாங்க. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, ரசம், நல்லா வந்து மிளகு சீரகம், அதோட தூதுவளை இலை, வெத்தலை எல்லாமே போட்டு வந்து இன்றைக்கி நான் ரசம் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால். அதோடு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நிறைய போட்டு கொத்தவரங்காய் பொரியல், பாப்பாவுக்கு செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருந்தது, ஒரு மாம்பழம். சாப்பாட்டு கூட மாம்பழம் வச்சு சாப்பிட்றது எங்கள் வீட்டில் வழக்கம். நீங்கள் சாப்பிடுவீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.